நீங்கள் மொத்த கியர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கம்பேட் ட்ரெஸ் போடுவீங்க. அது போக குளிருக்கு இதுவும் வேணும். இது கூட எல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுவீங்க, பட்கா போடுவீங்க. இதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 கிலோ போயிடும். இது போக வந்து உங்களுக்கு வெப்பன், அதோட அம்யூனிஷன், இது எல்லாமே அதை வச்சுட்டு நடக்கிறதே கஷ்டம். அதை வச்சுட்டு ஓடுறது, எஸ் வி ஆர் டன் எப்போ அப்படின்னீங்கன்னா, இட் இஸ் நாட் தட் எடுத்து எல்லா இடத்துலையும் ஓடிட்டுலாம் இருக்க முடியாது. எந்த இடத்துல ரிக்வயர்டா அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியும், அவ்வளோதான். டு ஹேண்டில் அ வெப்பன் சினிமாவில் பார்க்குற மாதிரி இப்படி ஒரு கையில் தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. வந்து சினிமாட்டோகிராஃபி அது வந்து அப்படி ஒன்றா பண்ணுவாங்க. ஆக்சுவல் லைஃப்பில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மூவ்மெண்ட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். ஈஸியாக ஓடலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரமாலாம். அந்த கன் என்ன வெயிட் இருக்கும்? இல்லை, அது டிபெண்ட்ஸ். நீங்கள் AK-47 தான் நார்மலி வந்து ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க, க்ளோஸ் குவார்ட்டர். இதில் அந்த இடத்துல பெரிய பெரிய வெப்பனுங்கிறது வந்து குரூசர்டு வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட் லான்ச்சர்ஸு இதெல்லாம் வந்து ஜவான்ஸ் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து தான் ஒரு வெப்பனையே ஹேண்டில் பண்ண முடியும். அதை தூக்கிட்டு வர்றதே அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய பாம்ஸில் போடுறது, அதுக்கே வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும் அவங்களுக்கு. அது குரூசர்டு வெப்பன். பர்சனல் வெப்பன் அப்படிங்கிறது ஒரு AK, ஒரு Z இந்த மாதிரி. AK என்ன வெயிட் இருக்கும் சார்? AK வித் ஆல் லோடட் 7 kilos 8 kilos. நியர்லி அவங்க 30 கிலோ வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு சாதாரணமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மேஜர் முகுந்த் வரதராஜனோட லைஃப்பில் நடந்தது தான் 25th வந்து அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் 2 பேர் தீவிரவாதிகள் வந்திருக்கிறதா, 2 பேர். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யணும், என்ன ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கிராமத்தில் ஒரு 50 வீடோ 40 வீடோ என்னமோ இருக்குது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் 2 பேர் வந்து தீவிரவாதி வந்திருக்கிறதா வந்துருச்சுன்னா அந்த மொத்த கிராமத்தை நாங்கள் சரவுண்ட் பண்ணோம். இப்போ அந்த கிராமத்துக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூட்ஸ்னு நாங்கள் ஏற்கனவே வச்சுருப்போம். அந்த எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஆள் போட்டுருவோம். அதுக்கு பேர் தான் கார்டன் அண்ட் சர்ச். 2 தீவிரவாதி வந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் வெளியில் வர சொல்லிடுங்க, நைட்டு என்ன ஆனாலும் சொல்லி. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் அந்த ஒரு இடத்துக்கு வர வச்சுருவாங்க. யாரும் எந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை வந்து செக் பண்ணுவாங்க நம்ம ரெக்கார்டில் உள்ளதை வச்சு. இந்த கோஆர்டினேட் சர்ச் பண்ணும்போது யாரும் இதில் அந்த வெளியில் வந்து யாருமே தீவிரவாதியாக இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வெளியில் போனால் நம்ம மாட்டி போகணும். ஸோ ஏதாவது வீட்டுக்குள்ளே இருப்பான். அப்படி பண்ணி போனது தான் மேஜர் முகுந்த் வரதராஜனோட கோஆர்டினேட் சர்ச் ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இருக்கிறது தெரிஞ்சு தான் அந்த வீடை வந்து இவர் பர்சனலாக வந்து பண்ண போகிறார். இவரோட ஒரு 4 பேர் போகிறாங்க. இவர் வந்து லீட் பண்ணி போகிறார். அந்த டோரை உடச்சி இது பண்ண சொல்கிறார். அந்த ட்ரில் பண்ண போகும்போது தே அட்ராக்ட் ஃபயர் ஃப்ரம் இன்சைட். உள்ளே இருந்து அவன் ஃபயர் பண்ணுறான். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு குண்டு அவரை உரசிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நாட் அ மேஜர் இன்ஜுரி. ஒரு நார்த் இண்டியன், அப்புறம் ஒரு 4 பேர். அதில் இன்னொரு கை ஹி கெட்ஸ், தே கில் 1 terrorist. அந்த இடத்துல தே எலிமினேட் 1. 2 பேர் ஓடுறான் வெளியில். அதை துரத்திட்டு போன ஒருத்தன் வந்து ஹி கெட்ஸ் ஹிட் இன் த நெக்ஸ்ட் ஹவுஸ். 2வது அவனை துரத்திட்டு போனவன் தான் வந்து இந்த, இஃப் ஐம் நாட் ராங், அல்தாஃப் ஃபானின்னு நினைக்கிறேன். அந்த அல்தாஃப், ஆமாம், அல்தாஃப் ஃபானின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த லோக்கல் தீவிரவாதிகள் குழு தலைவர். அவன் தான் வந்து அது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் யார், லோக்கல் மிலிட்டண்டா, பாகிஸ்தானி மிலிட்டண்டா, ஆப்கானி மிலிட்டன்டான்னு தெரியாது. ஸோ இவருடைய டீம் மெம்பர் ஒருத்தன் வந்து ஹி கெட் ஷாட். ஸோ அவனை ரெக்கவர் பண்ணணும். ஹி இஸ் ப்ளீடிங் ப்ரொஃப்யூஸ்லி. அப்படிங்கும்போது வந்து இட் இஸ் பட் ஆப்வியஸ் an officer will go. அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு கமாண்டரே வந்து இவர் தான், மேஜர் முகுந்த். ஸோ ஹீ சேஸ் ஈவன் அவருக்கு வந்து ஒரு சின்ன காயம் இருந்தாலும் அவர் இன்னொரு அந்த 2 பேரோட ரெக்கவர் பண்ண போகும்போது ஹி மேனேஜஸ் டு கில் 2. 2 பேரை கொண்டுறாரு. ஆனால் அந்த பார்கெயினில் ஹீ கெட்ஸ் ஹிட் thrice. 3 புல்லட் இன்ஜுரி ஆகுது. புரியுதுங்களா? அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இந்த ஜவானை காப்பாற்றணும்னு போனவர் வந்து அங்கே ஹிட் ஆகி அவருக்கு புல்லட் இன்ஜுரி ஆயிடுது. ஸோ ஹீ சக்கம்ஸ் டு தட் இன்ஜுரிஸ் அண்ட் ஹி டைஸ்.